இசையமைப்பாளர் அனிருத் அப்புறம் காவ்யா மாறன் இவங்க 2 பேருமே லவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. 2 வீட்டு பெரியவங்களும் திருமணத்துக்கு ரெடியா இருக்காங்களாம். இன்னும் வெளியே சொல்லாம இருக்காங்க. கூடிய சீக்கிரம் தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரி பிரபலமான நடிகர் இருக்க வைஜி மகேந்திரன் இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டில தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இவங்களோட திருமண தேதியை பத்தியும் இன்னொரு செய்தியும் வெளிவந்திருக்கு. கடந்த வருஷத்துல இருந்தே இசையமைப்பாளர் ராக்ஸ்டார் அனிருத்துக்கும் சன் குழுமத்துல ஒருத்தவங்க இருக்கக்கூடிய காவ்யா மாறனுக்கும் சீக்கிரம் திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ரகசியமா அப்ராட்ல அவுட்டிங் அப்புறம் டேட்டிங் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை பத்தி அனிருத்தோ இல்ல காவ்யா மாறனோ அவங்களுடைய எக்ஸ் பக்கத்து மூலியமாவோ இல்ல சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ எந்த ஒரு பதிவும் வெளியிடல. அதுக்கப்புறம் 2 பேருமே வெளிநாட்டில் ஒன்னா போற மாதிரி எக்கச்சக்கமான போட்டோஸ் நம்ம பார்த்துருந்தோம். இந்த போட்டோஸை பார்த்து நிறைய பேர் இவங்க லவ் பண்றாங்க, ஆனா ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த நிலையில தான் மூத்த நடிகர் வைஜி மகேந்திரன் இவங்களோட லவ் பத்தி இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தையும் இவங்க 2 பேருக்கும் எப்ப திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நவம்பர் மாசம் 9ஆம் தேதி திருமணம் நடக்க போறதாவும், இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் 2 பேர் தரப்புல அபிஷியலா எதுவுமே வெளியிடாம இருக்காங்க அப்படிங்கிறதும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த திருமணத்தை நவம்பர் நடத்துறது மூலயமா ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எந்தவித டென்ஷனும் இல்லாம திருமணத்தை ரொம்ப நிம்மதியாக நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சன் டிவி குழுவை சேர்ந்தவங்களும், இன்னொரு பக்கம் அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கக்கூடிய அனிருத் அவர்களும் ஃப்ரீயானதுக்கு பிறகு இவங்களோட திருமண தேதி அறிவிக்க போறாங்களாம். எப்படி பார்த்தாலும் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நவம்பரோட 2வது வாரம் அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதி கண்டிப்பா அனிருத் அப்புறம் காவ்யாவோட திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இவங்களோட திருமணத்தை பார்சிலோனால ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்களாம். திருமணத்துக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் 4-5 மாதங்கள் இருக்கு. இன்னும் 1-2 மாதத்துல இதை பத்தி அபிஷியல் அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, 4 நாட்கள்ல ஜனநாயகன் திரைப்படம் இது வரைக்கும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கடந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் 26ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்கள்ல உலகம் முழுக்க மொத்தமா இவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குதான். எக்கச்சக்கமான தடைகளை தாண்டி சென்சார் போர்டு இஷ்யூ, படம் திருட்டுத்தனமா ஆன்லைன்ல லீக் ஆனது, இது மாதிரி விஷயங்களை தாண்டி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஜனநாயகன். என்னதான் படம் லீக் ஆனாலும் சென்சார் போர்டு இஷ்யூ வந்தாலும் இந்த படத்தை பார்த்தா தியேட்டர்லாம் பார்ப்பேன்னு முதலமைச்சர் விஜயோட ரசிகர்கள் தீவிரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துக்கான ரிலீஸ் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகும், இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சதுக்கு பிறகும் ப்ரீ புக்கிங்ல இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 38 40 கோடி வசூல் செஞ்சிருக்குது. இது வரைக்கும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 4 நாட்கள் ஆகுது. 4 நாட்கள்ல முதல் நாள்ல இருந்தே இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆபீஸ் களை கட்ட ஆரம்பிச்சிருக்குதான். இது வரைக்கும் 4 நாட்கள்ல உலக அளவுல 210 கோடிக்கும் மேல அதிகமா இந்த படம் வசூல் செஞ்சிருக்கு. இது மூலயமா 200 crore பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல இந்த படம் இணைஞ்சிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.